வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒருத்தருக்கு அன்பை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஆறுதலை கொடுக்கறதா இருந்தாலும் சரிங்க, உங்களையும் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்காத இடத்துல நீங்க எதை கொடுத்தாலும் அது வெறும் குப்பைக்கு சமம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில இடத்துல உங்களுக்கு மதிப்பே இல்லைனாலும் நான் அவங்க மேல அன்பா தான் இருப்பேன், பாசமா தான் இருப்பேன், என்னோட அன்பை சாகிற வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா நீங்க சாகிற வரைக்கும் அடிமையாவே இருக்க வேண்டியதுதான். ஸோ உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை மதிக்கிற இடத்துல நீங்க அவங்க காலுக்கு செருப்பா கூட இருங்க. உங்களை மதிக்காத ஒருத்தவங்க மிதிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில சொந்தங்கள், உறவுகள், நட்புகள் இது எல்லாமே முக்கியம்தான். ஆனா அதை விட நம்முடைய சுயமரியாதை நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யாருக்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தை மட்டும் ஒரு நாள் கூட விட்டு கொடுத்துறாதீங்க. புரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் அப்புறம் உங்களுக்கான மரியாதை இருக்கவே இருக்காது. அதை தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில நாம வருந்தி அழும்போது வந்து நிக்காத தெய்வமும், நாம தேம்பி அழும்போது தேற்ற வராத உறவுகளும் கல்லுக்கு சமம் அப்படின்னு நம்மளுடைய மனசு அடிக்கடி அடிச்சுக்குங்க. நம்ம என்னதான் கதறி அழுதாலும் நம்மளை தேத்துறதுக்கு இங்க யாருமே கிடையாதே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் கடவுள் கூட நமக்கு கல்லுக்கு சமமா நாம நினைப்போம். ஆனா ஒரு விஷயம் உண்மைங்க, யாரும் நம்மளோட வாழ்க்கையில நம்மளை தேற்றுவதற்காக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தான் முடிவு பண்ணணும். யாரும் உங்களுக்காக உங்களை தேத்துறதுக்காக உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்க நேரத்துல உங்களை சமாதானப்படுத்துறதுக்காகலாம் வரமாட்டாங்க. உங்க வாழ்க்கைய நீங்க தான் மாத்திக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களையும் உங்களுடைய அன்பையும் புரிஞ்சுக்காதவங்க மேல உங்களோட கோபத்தை காட்டுறதுக்காகவும் அவங்கள பழி தீக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தயவு செஞ்சு சொல்றேன், அவசரமா அந்த இடத்துல அவங்களுக்கு பதிலா வேற ஒரு உறவை நீங்க புதுப்பிக்கணும், அவங்கள அந்த உறவு கொண்டு வந்து அவங்களுக்கு பதிலா ஃபில் பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு ஒரு நாள் கூட நினைக்காதீங்க. இன்னும் ஒரு உறவை தேடிக்கிட்டு அலையாதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அது உங்களோட மனசை இன்னும் கொஞ்சம் தான் காயப்படுத்திக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு நாளும் உங்களுடைய காயத்துக்கு அது மருந்தாவே இருக்காதுங்க. உங்க மனசு யாரோ ஒருத்தரால உடைஞ்சு போயிருக்கு, என்னால என் மனசை தேத்திக்கவே முடியல, வேற யாராவது ஆறுதல் சொன்னாங்கன்னா நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேங்க, யாராவது உங்களை விட்டுட்டு போன அந்த நேரத்துல உங்களோட கான்சென்ட்ரேட் ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் அதிகமோ, வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும் இல்லை படிக்கணும், அதுவும் முக்கியமா யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏதோ ஒரு காதல் தோல்வி வந்துச்சு அப்படின்னா உடனே எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல இன்னொருத்தவங்களை ஃபில் பண்ணுறதுக்கு இவங்களை விட பெட்டராக யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு தேடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மாதிரி இதுக்கு மேலே நடந்துக்காதீங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பெயின் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் மனசில் இருக்கிற அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலியை நீங்கள் ஃபீல் பண்ணணும், அந்த வலியை மறக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழியை தேடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன். அந்த வேகத்தை நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்து மேலே, வாழ்க்கையில் நீங்கள் எதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதன் மேலே உங்களுடைய கவனத்தை ஃபுல்லாக செலுத்துறீங்க அப்படின்னா 100% உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, யார் ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களோ அவங்கள பழி தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர் கூட நம்ம பேசுறது, அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஜாலியாக இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட காமிச்சிக்கிறது, இதெல்லாம் அவங்கள பழி தீக்கிறதா நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது முட்டாள்தனம். ஸோ அவங்கள பழி தீக்கணும், அவங்க மேலே கோபம் இருக்குது அப்படின்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்தணும், அவங்கள பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணும். ஏன்டா இவங்களை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, இதுக்கு மேலே இவங்க கிட்டலாம் நம்ம பேசவே முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சு காமிங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க உங்களை ஏமாத்திட்டு போனவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விறகு விற்கிறாங்க பாத்தீங்களா, அந்த விறகு வெட்டுறவன்
அந்த விறகு வெட்டுறவனுடைய கண்ணுக்கு இந்த வீணை இருக்கு பாத்தீங்களா, அழகான வீணை, அந்த வீணை கூட வெறும் விறகா மட்டும்தான் தெரியுமா. அதே மாதிரி தாங்க நாம யாரு அப்படிங்கிறத விட நம்மளோட இருக்கிறவங்களுடைய பார்வையில நாம யாரு அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு கெட்ட நாத்தத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல பொருள் போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழுகின பழத்தோட நல்ல பழம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த பழமும் அழுகி போயிடும். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட சேர்க்கை சரியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ நம்ம கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க சரியில்லாத ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு நாமளும் சரியில்லாத ஒரு பர்சனாக தான் இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா, இந்த வீணை கூட அவனுக்கு விறகு கட்டையாக தான் தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே உண்மை. ஸோ ஒருத்தவங்களோட மதிப்பு தெரியாத ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்காதீங்க. உங்களோட வேல்யூ ஒரு இடத்துல அவங்களுக்கு தெரியல அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம் நம்ம அந்த இடத்துல இருக்கிறது. ஒருவேளை நம்ம அங்கே தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட மதிப்பு அவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. உங்களோட மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும் அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் நமக்கு யாராவது வருவாங்களா, நம்மளுடைய மதிப்பை பிரதிபலிக்கிறதுக்காக எடுத்து கொடுக்கறதுக்காக யாராவது வருவாங்களா அப்படின்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. யாரும் வரமாட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையை நாம தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு பிடிச்சவங்க எல்லாருமே நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, பிடிச்சவங்க எல்லாருமே எப்போதுமே நம்ம கூடவே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு பிடிச்ச எல்லாருமே சாகிற வரைக்கும் நம்ம கூடவே இருந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சில நல்ல நினைவுகளுக்கு வேலையே இருக்காது, மதிப்புகளும் இருக்காது. யோசிச்சு பாருங்க, நமக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரோட நாம பேசின வார்த்தைகள், அவங்க கூட நம்ம செலவு பண்ண அந்த நேரங்கள், அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். உண்மையா சொல்றேங்க, சத்தியமா நான் லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிருந்தேன். நான் உங்களுக்கு நிறைய தடவை வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்போ நான் ஊருக்கு போயிருந்தப்போ என் தம்பி, என்னோட அண்ணன் ஒய்ஃப், அதாவது எங்கள் தாய் மாமா பொண்ணு, என்னோட ஹஸ்பண்டு எல்லாருமே ஜாலியாக நாங்கள் விளையாண்டுட்டு, அந்த லாஸ்ட் வீக் கரெக்டாக சாட்டர்டே அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். 7 ஷாட் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாருமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் அது நடக்காத ஒன்று, சாத்தியம் இல்லாத ஒன்று. எல்லாருக்குமே வேலை இருக்குது, எல்லாரும் அவங்கவுங்களோட வாழ்க்கையை பார்க்கணும். ஸோ நம்ம ஒரு நாள் போனாலும் அந்த ஒரு என்ஜாய் பண்ணுற அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம நினச்சி பார்க்கும்போது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ என்னோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் நாமளாக தான் உருவாக்கிக்கணும். முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சில சம்பவங்களை நாம தான் நமக்காக உருவாக்கிக்கணுமே தவிர யாரும் உருவாக்க மாட்டாங்க. நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது வெற்று காகிதம், ஒரு நோட்டு மாதிரி எடுத்துக்கோங்களேன். அந்த நோட்டுக்குள்ள நல்ல விஷயங்களை நிரப்புறதும் கடுமையான கெட்ட விஷயங்களை நிரப்புறதும் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஜாலியாக நம்ம இருக்கக்கூடிய அந்த நேரத்தை, இருக்கக்கூடிய அந்த நாட்களை நாம் அனுபவிக்க பழகிக்கோங்க. அனுபவிக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னாவே இங்கே நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணவே தோணாதுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, ரசிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு தாங்க, வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கை. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக அனுபவிங்க. நமக்கு பிடிச்ச எல்லாருமே நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அது சாத்தியம் இல்லாத ஒன்று. இருக்கும்போது அவங்க கூட பேசின, அவங்க கூட செலவழித்த அந்த நாட்களை மனசில் நினச்சிக்கோங்க. அதை நினச்சி பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எப்போதுமே ஆழமான அன்பு கொண்ட அந்த நெஞ்சங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரொம்ப பாசம் நம்ம மேலே வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள என்னைக்குமே அலட்சியப்படுத்திடாதீங்க, காயப்படுத்திடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே இல்லாமல் அனாதையாக நிற்க போகிறது, தனிமையில் நிற்க போகிறது நீங்கள் தான். ஸோ இந்த காலத்துலலாம் ஆழமான அன்பு நம்ம மேலே ஒருத்தவங்க வைக்கிறதே பெரிய சாதனை தாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தவங்களை நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை விட முட்டாள் இந்த உலகத்தில் வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னைக்குமே ஒருத்தவங்க உங்கள் மேலே அன்பாக பாசமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள அலட்சியப்படுத்தாதீங்க. காலம் கடந்ததுக்கப்புறம் நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க, ஏன்டா இவங்களை நம்ம மிஸ் பண்ணோம், அலட்சியப்படுத்தணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி பார்க்குறப்பெல்லாம் அவங்க வரமாட்டாங்க.
கிடைக்கும் போதே ஒரு சில விஷயங்களை நாம் பிடிச்சி வச்சுக்கணும். அப்பதான் அது நமக்கானதா இருக்கும். அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோதான். கடைசியில் நீங்கள் தான் தனிமையில் நிற்க போறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் பேசுகிற வார்த்தைகளுடைய மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கான மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தும். ஒரு இடத்துல போய் ஒரு சபையில் போய் நிற்கிறீங்க, இல்லை யார்கிட்டையாவது பேசும்போது நீங்கள் மரியாதையாக பேசி பாருங்க, உங்களுக்கு மதிப்பு சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறதே வந்து ஏடாகுடமாக பேசுறது, அந்த இடத்துல தகாத வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு தராதாரம் இது எல்லாமே அவங்க பார்க்குறவங்களே சீ அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் உங்களுடைய மதிப்பு இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையை பேசும்போதும் ரொம்ப தெளிவாக யோசித்து கவனமாக பேசுங்க. அதுதான் உங்களுடைய மதிப்பை உயர்த்தும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் உங்களோட வாழ்க்கையில் வராங்க, நல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு நீங்கள் ஃபோன் பண்ணுறப்போ உங்ககிட்ட பேசக்கூட எனக்கு நேரமே இல்லை, ரொம்ப பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க எப்போதுமே வேலையாக இருக்கிறாங்க, உங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்போதுமே வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கிறதா அவங்க உங்களுக்கு உணர்த்துறாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்தில் எல்லா வேலை வெட்டிகளையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒருத்தர் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கிட்ட அவங்களுக்கான தேவைகள் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வேலையா இருக்கிற அப்படின்னு நம்ம கிட்டேயே காக்கா கதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதுக்குமே நேரம் இல்லாதது மாதிரி நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க. என்னைக்குமே தேவை இருக்கிற வரைக்கும் தாங்க நாம தேடப்படுவோம். தேவை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெருவில் தான் நம்ம தூக்கி வீசப்படுவோம். புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒன்று உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு இப்போ பேசலை அப்படின்னா, செகண்ட் விஷயம் என்னென்னா, உங்களுக்கான தேவைகள், அதாவது உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதுக்கு மேலே அவங்க உங்களை தேட மாட்டாங்க. சப்போஸ் ஏதாவது தேவை அப்படின்னு வந்துச்சுன்னா மறுபடியும் கால் பண்ணி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்டேயே பேசுவாங்க வலிஞ்சு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் உங்ககிட்ட பேசாமல் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்களா புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி வந்துடுறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு கௌரவமான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே எல்லாருமே பிஸியான ஒரு ஷெடியூலில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்து சும்மா வெட்டியாலாம் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு அவங்க தேவை அப்படின்னு நாம் பேசுகிறோம், அதே மாதிரி அவங்களுக்கும் நாம் தேவையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஏதோ சின்ன நேரம் ஒதுக்கியாவது பேசுவாங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய முன்னுரிமை பட்டியலில் நாம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் ஓகே, அவ்வளோதானா லைஃபு, நீ இப்படி தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தெளிவாக கொண்டு போயிட்டே இருங்க. அடுத்தவங்க உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. அடுத்தவங்க வந்து பேசுகிற அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைங்க. இவங்க பேசலையா அவங்க பேசலையான்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்க வேண்டியது தான். புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.